வெயில் காலம் வந்துருச்சு, வெளியில சுத்தி சுத்தி கண்ணெல்லாம் ஒரே எரிச்சல், தலையெல்லாம் வேர்வையில அப்படியே ஒரு மாதிரி மினி இருக்கு. இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே போகிறதுக்கும் தப்பிக்கிறதுக்கும் தீர்வே இல்லையா? இந்த வெயில் குறையாதா? எப்படியாவது இந்த வெயில்ல இருந்து என்னை காப்பாத்து இறைவா அப்படின்னு நிறைய பேர் வேண்டிட்டு இருப்போம். இந்த மாதிரியான நேரங்கள்ல நாம என்னென்ன விஷயங்கள்லாம் செஞ்சா இந்த வெயில்ல இருந்தும் இந்த உடல் சூட்டுல இருந்தும் நம்மளை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுப்போமா? டிப்ஸ் நம்பர் 1. நாம தினசரி குளிப்போம்ல, குளிக்கும் போது என்ன பண்ணுவோம்? இயல்பாவே தண்ணி அப்படியே எடுத்து தலையில ஊத்திப்போம். அப்படி தண்ணியை நேரா தலையில ஊத்தினா என்ன ஆகும்னா, உடல்ல இருக்க சூடு நம்ம உடம்புக்குள்ளவே இருக்கும், வெளியே போகவே போகாது. அதுக்கு பதிலா ஆத்தங்கரை குளத்தங்கரையில குளிக்கிற ஒரு நடைமுறை தான் பயன்படுத்த போறோம். என்ன அப்படின்னா, தினசரி நீங்க குளிக்கும் போது முதல்ல கால், அப்புறம் முட்டி, அப்புறம் இடுப்பு, அப்புறம் ஷோல்டர், அப்புறமா தலை, கடைசியா நீங்க தலையில தண்ணி ஊத்திட்டு நின்னீங்கன்னா உங்க உடல்ல இருக்கிற வெப்பம் அப்படியே காது வழியா வெளியே போறதை உணர முடியும். இதுக்கப்புறமா நீங்க தலையில தண்ணி ஊத்தி குளிக்கலாம். இதை தொடர்ந்து பண்ணிட்டு வந்தாலே இந்த வெயில் நேரங்கள்ல ஏற்படுற பிரச்சனைகள் இருந்து தப்பிச்சுக்கலாம்.